ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அன்பும் பராமரிப்பும் என்றைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து கொள்ளட்டும். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்கலாம். 103 சங்கீதம் 8 வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தரை குறித்து அறிய வேண்டிய பல காரியங்கள் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பிரதானமானது அவர் மிகுந்த கிருபையுள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். Great grace and mercy. யார் மேல் இந்த கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார்? அதே அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது: தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. அப்படியானால் தேவன் யார் மேல் கிருபையாக இருக்கிறார்? உறவு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, இயேசுவிடம் வருகிறது என்பது, கடவுளே தெய்வமே என்று கூப்பிடுகிறது மட்டுமல்ல, அதைவிட ஒரு மேலான உறவுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். அது தகப்பன் பிள்ளை என்கிற உறவு. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. எத்தனை ஆசீர்வாதம்! உங்களை என்னையும் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். யோவான் 1 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது: எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அது ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாராம். பிரியமானவர்களே, தகப்பன் பிள்ளை என்கிற உறவுக்குள்ளே தேவன் நம்மை அழைக்கிறார். நீங்கள் தூரத்தில் இருக்க வேண்டாம். அவர் அருகில் வரக்கூடிய வாய்ப்புகளை தேவன் நமக்கு தருகிறார். ஒரு அன்பான அழைப்பை தருகிறார். அப்படி தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல என்று சொல்லுகிற போது, அந்த உறவுக்குள்ளே வருகிற போது தேவன் அப்படியாகவே நமக்கு இறங்கி கிருபையை பாராட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை ஆசீர்வாதம்! இன்றைக்கு உலகத்தில் அநேகர் தகப்பனை இழந்திருக்கலாம், தாயை இழந்திருக்கலாம். அந்த அன்புக்கு நிகராக எதுவுமே இல்லை. ஆனால் இந்த உலகத்தின் உறவுகள் நம்மை விட்டு பிரிந்தாலும் ஒரு பரலோக உறவு நமக்கு நிலையானது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. காரணம், இவர் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற தெய்வம். அவர் ஜீவிக்கிறவர். அவர் சொன்னார், ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அப்படியானால் தகப்பன் பிள்ளை என்கிற உறவுக்குள்ளே நம்மை அழைக்கிறவர் யார் என்றால், என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா! அப்படியானால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்தில் கண்ணை மூடினாலும் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெறும்பொழுது அங்கேயும் அந்த உறவு தொடருகிறது, நிலைத்திருக்கிறது. இந்த உலகத்திலேயே நாம் அவரை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிற போது, நம்மை தாழ்த்துகிற போது தேவன் இறங்குகிறாராம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தனை ஆசீர்வாதம்! அவர் ஏன் மிகுந்த கிருபையுள்ளவர் என்று எழுதியிருக்கிறது? இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ரேஸ். ஐயா, நீங்கள் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த குலம், எந்த நிறம், எந்த நாடு, இதையெல்லாம் சார்ந்து தேவன் அழைக்கவில்லை. தேவன் அவருடைய கிருபையினாலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு திறந்த வாசல், ஒரு கரங்கள் விரிக்கப்பட்டதாய் நமக்கு அன்பான ஒரு அழைப்பு. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் தேவன் அன்போடு கூட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைக்கிறார். ஒரு நீதியான வாழ்க்கைக்கு அழைக்கிறார். ஒரு நன்மையான வாழ்க்கை கர்த்தர் அழைக்கிறார். கம் unto me. ஏன் நாம் வரக்கூடாது? பிரியமானவர்களே, பல காரியங்களை நாமே முயற்சி செய்து
தோல்வியுற்று சிக்கல் மேல் சிக்கலுக்குள்ளே போயிருப்போம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்க காத்திருக்கிறேன், என் கிருபையை பாராட்ட காத்திருக்கிறேன். நீங்கள் அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அனாதியாய், ஃபார் எவர்லாஸ்டிங். யாருக்கு? அவருக்கு பயந்தவர்கள் மேல். வேதம் சொல்லுகிற அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவன் மேல் அது நிலைத்திருக்கும், அவர்கள் மேலேயே அது இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து பல நேரங்களில் கஷ்டப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் எத்தனை ஆசீர்வாதம். அப்படியானால் உங்கள் சந்ததியை குறித்து தேவன் ஒரு உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய நீதி இஸ் ரைச்சியஸ்னஸ். பிரியமான இந்த கிருபையும் நீதியையும் தேவன் கட்டளை இடுகிறார். யார் மேலே? உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேசிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்துவீர்களானால், உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை பிடித்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை பழக்குவிப்பீர்களானால், கண்டிப்பாக அவருக்கு பயப்படுகிற பயத்திலே வாழ்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அனாதியான நீதி நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய ஆசீர்வாதம். எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரத்திலும் நம்மால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடிகிறதில்லை, அல்லது நடத்த நம்மளால் விசாரிக்க முடிகிறதில்லை. ஆனால் இந்த தேவனை பாருங்கள், 19ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சில பேர் இப்படி சொல்லுவார்கள், சார், இட் இஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல், என்னுடைய ஆளுகைக்குள்ளே இல்லை, என்னுடைய அதிகாரத்துக்குள்ளே அது இல்லை, இட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பிரியமானவர்களே, சில வீடுகளுக்குள்ளேயே தகப்பன்மாரோ தாய்மாரோ காரியங்களை அவர்கள் நிர்ணயிக்க முடியவில்லை, ஆளுகை செய்ய முடியவில்லை, காரியங்கள் கைக்கு வெளியே போயிருக்கிறது, அவுட் ஆஃப் தேர் கண்ட்ரோல். ஆனால் கர்த்தருடைய ஆளுகைக்கு வெளியே எதுவும் போக முடியாது. காரணம், அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என்ன செய்யலாம்? ஆண்டவரே, எனக்கையும் என்னையும் எனக்கு உண்டான யாவற்றையும் என் குடும்பத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறேன். நம்ம அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற போது, உங்கள் வீட்டிலே பிசாசு ஆளுகை செய்ய முடியாதபடி கர்த்தர் மேற்கொள்ளுவார். அந்தகாரம் ஆளுகை செய்யாதபடி, அசுத்தங்கள் ஆளுகை செய்யாதபடி, அறிவீனம் ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் ஆளுகை செய்கிறவராய் இருக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, அவர் சர்வத்தையும் ஆளுகிற தேவன். இஸ் காட் எவ்ரிதிங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அப்படியானால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய ஆளுகைக்குள்ளே அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்கிற போது வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். ஏற்ற காலம் என்று தேவன் வைத்திருக்கிறார், கண்டிப்பாய் உயர்த்துவார். அப்பொழுது அடங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை, அண்டர் இஸ் கண்ட்ரோல். அப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நடத்துங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க என்று ஒப்பு கொடுக்கிற போது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே திருமணம் நடக்கும், ஏற்ற காலத்திலே வேலை கிடைக்கும், ஏற்ற காலத்திலே அவர்களுக்கு சகாயம் பெற கர்த்தர் உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். அவர் ஆளுகை செய்கிற கர்த்தர். நாம் இடம் கொடுக்கிற போது, நம்மை தாழ்த்துகிற போது, ஆண்டவரே என்னால் முடியல, நான் போராடி பார்த்துட்டேன், நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா என்று சொல்லுகிற போது கண்டிப்பாக தேவன் ஆளுகை செய்வார். உங்களுடைய ஃபினான்ஸை தேவன் ஆளுகை செய்வார். உங்கள் பொருளாதாரத்தில் தேவன் ஆளுகை செய்வார். இன்றைக்கு அநேகர் வீடுகளை வீண் செலவுகளாகி கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு மிஞ்சி செலவு போய்கொண்டு இருக்கிறது, வரவுக்கு மேலே செலவு, வீண் செலவுகள், வீணான அலைச்சல்கள் இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே.
ஐயா, ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அங்கே கர்த்தர் ஆளுகை செய்கிறாரா? உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தேவன் ஆளுகை செய்வாரானால், கர்த்தர் மேய்ப்பராய் இருப்பாரானால் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். அது வேத சத்தியம். பிரியமானவர்களே, நமக்கு அதிக சம்பளமோ கொஞ்சம் வருமானமோ அதற்குள்ளே கர்த்தர் பெரிய ஒரு திருப்தியை தந்து நடத்த முடியும். உங்களை உயர்த்த நினைத்திருக்கிற தேவன், அவர் ஆளுகை யார் மேலெல்லாம் இருக்கிறது அவர்கள் பாக்கியவான்கள். தேவன் அறியாமல் உங்களை ஒன்றும் தொட விட மாட்டார். அவர் கன்மலையான கர்த்தர். பிரியமானவர்களே, நீங்கள் தேவையில்லாத பயங்களுக்குள்ளே போகவே விட மாட்டார். ஏன்? அவரை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், அவர் அன்பு கூறுகிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் நேசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு உடன்படிக்கை கை கொள்ளுகிறவர்கள் மேல் அந்த கிருபை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். இந்த நாளிலேயும் சற்று யோசித்து பாருங்கள், என்னுடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் தேவன் ஆளுகை செய்ய விட்டு இருக்கிறேனா? அல்லது அவ்வப்போது என் சுயத்தின்படியே செய்ய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேனா? தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமானவர். அதனால்தான் முதல் வசனத்தை வாசித்தோம். முதலாவதாக, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் நாம் மண் என்று. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கவனியுங்கள், 14-15 வசனம் 103 சங்கீதத்திலே, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்மெல்லாம் யாருங்க? மண்ணிலிருந்து வந்தவர்கள், மண்ணுக்கு திரும்ப வேண்டியவர்கள். தேவன் சொல்லுகிறார், மண் என்று தேவன் அறிந்திருக்கிறார். காற்று அதன் மேல் வீசினே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் அதை அறியாதாம். ஆகவே ஒன்று நினைவு கூறுவோம், ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை வழி நடத்துங்க. இப்போவே கர்த்தர் கையில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நடத்துகிற தேவன். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனம் இறங்கும், மனம் இறங்கும். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தகப்பன் பிள்ளை என்ற உறவுக்குள்ளே ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள, நேசிக்க, தாழ்த்த, ஒப்பு கொடுக்க, உம்முடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. உமக்கு நன்றி அப்பா. விழுந்து விழுந்து எழுந்து இன்னும் தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யும் என்று நிற்கிறவர்கள் உண்டு. மனது உருகும். தேவ சமாதானம் ஒவ்வொரு வீட்டிலேயும் தங்கி பெருகட்டும் அப்பா. கிருபை தங்கி பெருகட்டும். உமக்கு பயந்தவர்கள் மேல் உம்முடைய கிருபை நிலைத்திருக்கிறதல்லவா. ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். கிருபை இறங்கட்டும். தேவனுடைய கரம் அவர்களை வழி நடத்தட்டும். பொல்லாப்புக்கு விலக்கி நீதியின் பாதையிலே நடத்துவீராக. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கட்டும். தேவன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர். சமீபத்தில் இருக்கிறார்களோ, பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்களோ, உம்முடைய ஆளுகை அந்த பிள்ளைகள் மேல் இருக்கும் அல்லவா. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், அற்புதங்களை காண செய்யும், கர்த்தருக்கு சாட்சியாய் நிறுத்தும். ஏசப்பா, வேதம் சொல்லுகிறபடி சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு தலையின் மேலே வந்து இருக்கட்டும் ராஜா. ஆசீர்வதியம். நீர் ஆளுகை செய்கிறவர் அப்பா. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்து கொள்ளும். தவிக்கிற உள்ளங்களை பாரும். தடுமாறி கலங்குகிற இருதயங்களுக்கு தேவ சமாதானம் இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. அப்பா, அந்த உறவிலே, தகப்பன் பிள்ளை என்ற உறவிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உம்மை விட்டு எதுவும் அவர்களை பிரிக்கக்கூடாது. துன்பமோ இன்பமோ சிற்றின்பமோ உம்முடைய பிள்ளைகளை உம்மை விட்டு எதையும் பிரிக்க நீர் அனுமதிக்கிறதில்லையே. கிருபை தாங்கப்பா. மன உறுதியை தாங்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். உம்முடைய இரத்தத்துக்குள்ளே வைக்கிறோம். ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.